ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் ஷிரடியோடைய ஒரு மகத்தான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் மகத்தான நாள் நீங்கள் சொல்கிறீங்க சாய்ராம்? பாபா மகத்தான ஒரு தெய்வம் தானே, தினந்தோறும் மகத்தான விஷயம் தானே பேசுகிறோம், இன்றைக்கி மட்டும் ஏன் சிறப்பு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விகள் கேட்கலாம். நம்ம பாபா வாழும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1897 வருடம் மார்ச் மாதம் 16ஆம் தேதி ஷிரடியில் ஒரு முக்கியமான திருவிழா நடத்துகிறாங்க. அந்த திருவிழா பார்த்திங்கன்னா இன்று வரையும் அந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுது. அது என்ன திருவிழா, எதற்காக நடத்துகிறாங்க, எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சாய்ராம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாபாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லாஹ் மாலிக். ஓம் சாய்ராம். சாய்ராம், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த பதிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் என்று கண்டிப்பாக பதிவிடுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் என் கூட சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லா வல்ல பரம்பொருள் ஷிரடி சாய்நாதர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் துணை இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். சாய்ராம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபாவுடைய அந்த அற்புதமான எண்ணற்ற அற்புத லீலைகளை கேள்விப்பட்டு பல ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு வந்தாங்க. அப்படி ஷிரடிக்கு பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் புனிதமான மசூதியில் பாபாவுடைய திருவடியை தஞ்சம் அடைஞ்சாங்க. இதில் பல பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாமல் பாபா கிட்ட அந்த காலகட்டத்திலே வந்திருக்காங்க. அப்படி பாபாவுடைய ஒரு பக்தர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பாபா கிட்ட வராரு. பாபாவுடைய திருவடியால் பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த ஆண்டு உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு பாபா அந்த பக்தரை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த பக்தருக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள் இருக்குது, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை. அவர் ஷிரடிக்கு பாபாவுடைய தோரகமாயில் பாபாவுடைய பாதார விந்தத்தில் தொட்டு, பாபா எனக்கு 2 மனைவிகள் இருக்குது, ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பாபா, என்னை ஆசீர்வதிங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் கேட்பார். உடனே பாபா அல்லாஹ் உன்னை ஆசீர்வதிப்பார், இந்த ஆண்டு உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லிட்டு பாபா ஆசீர்வதிப்பார். அதே போல் அந்த பக்தரும் புறப்படுவார். அந்த பக்தர் பார்த்திங்கன்னா கோபர் கானில் சர்வேதுறை அதிகாரியாக இருந்தவர் தான் திரு கோபால் ராவ் குண்ட். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் பாபாவுடைய அந்த அற்புதமான வாக்கால் ஓராண்டுக்குள் அவருக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பாங்க. அந்த அழகான ஆண்மகன் கொடுத்த பாபாவுக்கு எப்பவும் நன்றி உள்ள ஒரு பக்தராக அவர் இருக்கணும் ஆசைப்படுறாரு. அதனால் ஷிரடியில் ஒரு விழாவை எடுக்கணும்னு சொல்லிட்டு திரு கோபால் ராவ் குண்ட் ஆசைப்படுவார். பாபா கிட்ட அவருடைய அபிப்பிராயத்தையும் அவருடைய ஆசையும் சொல்லுவாங்க. அப்போ பாபாவும் அவருடைய ஆசைக்கு இணங்க ஆசீர்வாதம் பண்ணுவார். அந்த விழா இரு மதத்தையும் இணைக்கணும். அதாவது ஷிரடியில் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் என்ற 2 வகுப்புகளும் இருக்காங்க. அந்த 2 மதத்தையும் இணைக்கிற நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் குறிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை ஷிரடியில் நடத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு திரு குண்ட். அது என்ன திருவிழானா ஸ்ரீ ராமநவமி திருவிழா. ராமநவமி திருவிழா நடைபெற்ற அதே நேரத்தில் சந்தனகூடு ஊர்வலம் திருவிழாவும் ஷிரடியில் நடைபெற்றது. இதுக்கு பேர் உருஸ் திருவிழா சொல்லுவாங்க. இந்த உருஸ் திருவிழாவும் ஸ்ரீராமநவமியும் ஷிரடியில் ஒரே டைமில் கொண்டாடப்பட்டது. இந்து முஸ்லீம் என்ற 2 வகுப்பினரும் ஒன்று சேர்ந்து பாபாவுக்காக ஸ்ரீராமநவமி திருவிழாவும் உருஸ் பண்டிகையும் 2 மதக்காரங்களும் ஒற்றுமையுடன் கொண்டாடினாங்க. இரு மத கொடிகளும் ஒற்றுமையுடன் தோரகமாயிலிருந்து புறப்பட்டு பாபாவுடைய ஆசீர்வாதத்தால் ஷிரடியில் இப்போ சொல்லக்கூடிய பல்லக்கு சாலையில் போயிட்டு அப்படியே வீதி உலா பக்தர்கள் ஆசீர்வாதம் வணங்கி நேராக பாபாவுடைய மசூதிக்கு மேலே அந்த கூரைக்கு மேலே இந்து முஸ்லீம் என்ற 2 வகுப்பு கொடியும் பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் மசூதிக்கு மேலே ஏற்றப்பட்டது. இது இன்று வரையும் ஒவ்வொரு ஆண்டுமே ஸ்ரீ ராமநவமி அன்று கொண்டாடப்படுது. அதே போல் இந்த விழா படிப்படியாக முன்னேற்றம் கண்டது. சாய்ராம், சுமார் 1912 வருடம் பாபாவுடைய மிக முக்கியமான பக்தர் திரு கிருஷ்ணராவ் பீஷ்மர் அவர் ராமநவமி திருவிழாவும் உருஸ் பண்டிகையும் ஒரே நேரத்தில் ஷிரடியில் தொடர்ந்து நடைபெறணும்னு சொல்லிட்டு பாபாவுக்கிட்ட ஒரு யோசனை கேட்குறாரு. பாபாவும் அவருடைய யோசனைக்கு மறுப்பு சொல்லாமல் அந்த விழாவை இணைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான விழா தான் ஸ்ரீ ராமநவமி விழா. இந்த ஸ்ரீ ராமநவமி விழாவை அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஷிரடியில் ஒரு சந்தனகூடு ஊர்வலம் திருவிழாவும் நடக்கும். இந்த திருவிழாவோட நோக்கம் பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் என்ற 2 மதங்களும் ஷிரடியில் இன்று வரையும் ஒத்துமையோடு இருக்காங்க. அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்கு தான் ஷிரடியில் ஸ்ரீ ராமநவமி தினத்தன்று 2 மத கொடிகளும், அதாவது இந்து முஸ்லீம் என்ற 2 மத கொடிகளும் ஒற்றுமையுடன் ஊர்வலமாக கொண்டு போயிட்டு பக்தர்கள் எல்லாருமே சந்தோஷத்தோடு அந்த கொடிகளை பாபாவுடைய மசூதிக்கு மேலே ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திருவிழா நாள் தான் இந்த நாள், மார்ச் மாதம் 16ஆம் தேதி. இதே மார்ச் மாதம் 16ஆம் தேதி
97வது வருடம் இந்த விழா வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த விழா வந்து மக்களுக்கு முன்னாடி பேசப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா சரியாக 1912வது வருடம் பார்த்திங்கன்னா ஷிரடியில் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவும் உருஸ் திருவிழா எனப்படும் சந்தனக்கூடு ஊர்வலமும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய அற்புதமான ஒரு மகத்தான நாள் தான் இன்றைக்கி மார்ச் மாதம் 16ஆம் தேதி. இந்த வருடம் ஸ்ரீ ராமநவமி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதி வருது சைரம். அன்றைய தினம் ஷிரடியில் வந்து பார்த்திங்கன்னா இரு மத கொடிகள் ஒற்றுமையுடன் கொண்டு வரப்படும். அதே போல் அன்று மாலை பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் புனிதமான மசூதியில் நிம்பாரில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடத்தி பாபாவுக்கு வந்து நமாஸ் பண்ணுவாங்க. ஒரு அற்புதமான மகத்தான நாளாக இந்த ராமநவமி அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சைராம். நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லா மலிக்.